திருப்பூரை சேர்ந்த திரு ஜோதிபாசு மற்றும் அவரது நண்பர்கள், அடிப்படையிலே இவர்கள் வியாபாரிகள். அவர்கள் கடந்த வாரத்திலே என்னை சந்தித்து ஒரு புகார் மனு அளித்தார்கள். அதாவது ஈரோடைச் சேர்ந்த பிலிப் ராஜா என்பவர், அவர் மேலூரிலே இடையப்பட்டி கிராமத்தில் கிரானைட் குவாரி வைத்திருப்பதாகவும், அவருடைய லாரிகள் 88 கைப்பற்றி அதை முடக்கி வைத்திருப்பதாகவும், சட்ட ஆணையத்திலிருந்து அதனை விடுவிப்பதற்காக அபராதம் கட்ட வேண்டும் என்றும் இவர்கள் இந்த வியாபாரிகளிடத்திலே அவர் கேட்டு 61,50,000 ரூபாயை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்படிப்பட்ட லாரிகள் எதையும் சட்ட ஆணையம் கைப்பற்றவில்லை. எனவே இல்லாத லாரிகளுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து, அதைப்போல நான் அவரோடு இருப்பதாக ஒரு புகைப்படத்தையும் கிராபிக்ஸ் மூலம் உருவாக்கி இப்படி ஒரு ஏமாற்று வேலையை செய்திருக்கிறார்கள். செய்து ஒரு பெருந்தொகையை 61 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஏமாற்றி இருக்கிறார்கள். எனவே இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக திருப்பூர் காவல் ஆணையருக்கு நான் எழுதியிருக்கிறேன். பொதுவாக ஏமாறுபவர்கள் இருந்தால் அது ஏமாற்றுபவர்களுக்கு வெற்றிதான் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சரியான சாட்சியாகும். எனவே இதுபோன்று சட்ட ஆணையத்தினுடைய பெயரை எதிர்காலத்தில் எவராவது பயன்படுத்தி சலுகைகள் பெற்றுத் தருகிறோம் என்று சொன்னால் உடனடியாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நானோ சட்ட ஆணையமோ முழுக்க சட்டத்திற்குட்பட்டு எல்முனை அளவும் விதிமுறைகளை மீறாது எங்களுடைய நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். அது நண்பர்களோ உறவினர்களோ எவராக இருந்தாலும் நாங்கள் சலுகைகள் காட்டப்போவது இல்லை. எனவே இதுபோன்ற வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், இப்படிப்பட்ட தகவல் அவர்களுக்கு கிடைக்குமானால் உடனடியாக சட்ட ஆணையத்தை தொடர்பு கொள்ளவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.